Hello friends, welcome to Samaikkalama channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ரெசிபி செய்ய போறோம். இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நான் இன்னைக்கு செய்வது தேங்காய் சட்னி. இது இட்லி, தோசை எல்லாத்தோட நல்ல காம்பினேஷனா இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? பாருங்க. ஒரு மிக்ஸி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் ஒரு அரை கப் தேங்காய் பல்லா சீவி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, பொரிக்கடலை, பொட்டுக்கடலை என்னென்ன சொல்லுவீங்களோ இது சேர்த்துக்கலாம். அதாவது ஃப்ரைட் சன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 பெரிய பச்சை மிளகாய், இது பெருசாக இருக்கிறதுனால 3 தான் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு அது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேணா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போது இது இந்த பதத்தில் இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி தான் நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக இது வேணும், இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிடணுன்னா அப்படி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இதை விட கெட்டியாகவும் வச்சுக்கலாம். காரம் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அதுபடி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதை தாளிச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை அது சேர்த்துருங்க. இப்போ இதை தாளிப்பு இதில் கொட்டி கலந்து விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இட்லி, தோசை, அது கூட நம்ம அரைச்ச தேங்காய் சட்னி சர்வ் பண்ணியிருக்கிறேன். நல்ல பூ போல் இட்லி, கிறிஸ்பியாக ஒரு தோசை, அண்ட் அது கூட இந்த நம்மளை அரைச்ச இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பாருங்கள் எப்படி நல்ல ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த இட்லியோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன் வீடியோவில், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட சாப்பிட்டு பார்க்கும்போது எப்படி டேஸ்டியாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next வீடியோ. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.